நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, களத்துக்கு போனவங்க நம்முடைய தம்பிகள்ல இருந்து நிறைய பேர் மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட சொன்னாங்க, ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து பார்த்து 41 குடும்பத்துல ஒரு குடும்பம் கூட விஜய் மேல அதிருப்தி இல்லை. கரூர்ல ஒருத்தர் கூட விஜய் விமர்சிக்க. ஆனா என்னமோ நடந்திருக்குங்க அப்படின்றாங்க. அண்ணன் வந்து அப்படி கிடையாது, தளபதி அப்படி கிடையாது அப்படின்னு அவர்கள் வந்து விஜய் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் தொடராளர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துல. ஆனா பொதுமக்கள் கூட எல்லாருமே என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு கிரே ஏரியா இருக்குன்றாங்க. இதுதான் அங்க மணலியா இருக்கு. சொன்ன மாதிரி அவர் வந்து கண்ணை மூடிட்டு அரசியலுக்கு வரல, ஆத்திரத்துல அரசியலுக்கு வரல. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உணர்ச்சிப்பட்டு வரல. அவர் ரொம்ப நிதானமா காய் நகர்த்தி அரசு எப்ப இறங்கணுங்கிற வரைக்கும் நாள் பார்த்திருந்து வந்திருக்கிறார். அதுல வந்து அவர்கிட்ட நிதானம் தெரியுது. நான் பலமுறை சொன்னேன், அந்த நிதானம் அவருக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப சரியா கொடுத்து. அவருக்கு என்ன நினைக்கிறேன்னா 41 பேருக்கு அவர் வீடியோ கால்ல போய் பேசிட்டாரு. அவர் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் பேசாட்டாலுமே அவருக்கு யாருக்கும் அவர் மேல கோபம். அவர் எல்லாருமே என்னுடைய குழந்தை வந்து விஜய் பாட்டுக்கு ஆடும் சார், விஜய்னா போட்டா ஆடும். அந்த விஜய் என் வீட்டுக்கு வரும்போது என் ஊருக்கு வரும்போது நான் காட்டாம எப்படி சார் இருப்பேன், நான் கூட்டு போறேன். நான் யாருக்கும் கில்ட் இல்ல, யாருக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை. புரியுங்களா? அவங்க எல்லாருமே இது ரொம்ப மோசமான விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதோட இருக்கிறாங்க. அதற்கு காரணம் விஜய் நடத்துக்கு அவங்க போல. அதனால அவருக்கு எந்த தயக்கமும் இல்ல. பாதுகாப்பு சூழல், சமூக சூழல் கருதான் பாக்குறாரு தவிர அந்த குடும்பங்கள் அவருக்கு ஒண்ணு கவலை. அந்த குடும்பங்கள் வந்து அவர்கள் வீட்டு மூத்த சகோதரர் போலவே அவர் வரவர். அதுல வந்து அவங்களுக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது. அவர் அந்த வீட்டு பிரஜையாக தான் அந்த வீட்டுக்குள்ள போவார். இன்டெலிஜென்ட் அவர் வந்து அப்பா சொல்றதுல எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுங்கிற தெளிவான முடிவை ரொம்ப முன்னாடியே எடுத்தார். அது சினிமாலேயே எடுத்தாரு. அரசியல் அப்படிதான் போகணுங்க பாக்குறோம். அண்டு அவர் வந்து அந்த கிராஃப் வந்து கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு ஏறிட்டு தான் இருக்குங்கிற நான் பாக்குறேன். அது வந்து அப்படி என்னமோ ஓகன் ஆரம்பிச்சாங்க, இப்ப ஒன்னும் உருப்படாம போயிடுச்சுங்க அப்படின்னு யாருமே சொல்லுங்களா. வி ஆர் டாக்கிங் அபவுட் விஜய் ஃப்ரீக்வென்ட்லி அண்ட் கண்டினியூஸ்லி. உங்களுக்கு தொடர்ந்து அவரை பத்தி பேசுறோம், அடிக்கடி அவரை பத்தி பேசுறோம். அப்ப வந்து இது வந்து அவருடைய சக்சஸ் கிராஃப் தான் காட்டிட்டு போகுது.